8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 வினைமுற்று. இந்த வினைமுற்று என்றால் என்னன்னு பார்க்க போகிறோம். முதல்ல வினைச்சொல் பார்க்கணும். வினைச்சொல் என்பது தினமும் செய்யக்கூடிய செயலை தான் நம்ம வினைச்சொல் என்போம். படித்தான், ஆடுகிறான், நடந்தான், சென்றான், உண்டான், பறந்தது, இதெல்லாம் என்னது வினைச்சொற்கள். இது என்ன பண்ணணும்னா ஒரு செயலை அடிப்படையாக கொண்டு தான் இது விளங்கும். ஒரு செயலை அடிப்படையாக கொண்டு விளங்குவதுதான் இது வினைச்சொல் எனப்படும். இந்த வினைச்சொல் வினைமுற்ற எப்படி ஆகுதுன்னு பார்க்கலாம். வினைமுற்று பாருங்கள். மலர்விழி எழுதினால், கண்ணன் பாடுகிறான், மாடு மேயும். இந்த எழுதினான், பாடுகிறான், மேயும் என்பது வினைச்சொற்கள். எழுதினான், பாடுகிறான், மேயும் என்பது இந்த வினைச்சொற்கள். இது பொருள் முழுமையும் முற்று பெற்று விளங்குகிறது. முழுமையாக முடிஞ்சிச்சு. எழுதினான் என்பது இது காலம், இடம், பொருள் எல்லாமே காட்டுதான் நமக்கு. அதனால என்னது வினைமுற்று என்பது. இந்த வினைமுற்ற முற்று வினை என்ற பெயராலையும் கூப்பிடலாம். வினைமுற்றுன்னு சொல்லலாம், முற்று வினைன்னு சொல்லலாம். இந்த வினைமுற்று 5 பால், 3 காலம், 3 இடம் ஆகிய அனைத்தையும் காட்டும். பாருங்கள், 5 பால் எது? ஆண்பால், பெண்பால், பலர்பால், ஒன்றன்பால், பலவின்பால். 3 காலம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 இடம் தன்மை, முன்னிலை, படர்க்கை ஆகிய அனைத்திலும் வரும். இப்போது இந்த வினைமுற்றை 2 வகையாக பிரிக்க போகிறோம். தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று. தெரிநிலை வினைமுற்று, குறிப்பு வினைமுற்று என்ற 2 வகையை நம்ம பிரிக்கலாம். முதல்ல தெரிநிலை வினைமுற்று என்பது என்னன்னா, இது காலத்தை வெளிப்படையாக காட்டும் என்பதை நம்ம மறக்கக்கூடாது. தெரிநிலை வினைமுற்று என்ன செய்யும்? காலத்தை வெளிப்படையாக காட்டும். ஒரு செயல் நடைபெறுவதற்கு செய்பவர், கருவி, நிலம், செயல், காலம், செய்பொருள் என்ற அனைத்தையும் இது என்ன பண்ணும்? வெளிப்படையாக காட்டும். இதெல்லாம் காட்டும். செய்பவர் யாருன்னு தெரியும், என்ன கருவின்னு தெரியும், எந்த இடம்னு தெரியும், எந்த செயல்னு தெரியும், எந்த காலத்தில் செய்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்றதையும் நமக்கு வெளிப்படையாக காட்டக்கூடியதான அது தெரிநிலை வினைமுற்று. இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள். மாணவி கட்டுரை எழுதினாள் அப்படின்ற ஒரு தொடர் கொடுத்துருக்காங்க. மாணவி என்பவள் எனது ஒரு பொண்ணு இல்லையா? செய்பவர் யாரு? மாணவி. கருவி எது? என்ன அவள் செய்கிறா? கருவி எது? கட்டுரை எழுதுறா. அப்போ எதால் எழுதுவாவ? பெண்ணும் பேப்பரும் வேணும். அப்போ தாளும் எழுதுகோலும் தேவை. இப்போ கருவி எது? தாளும் எழுதுகோலும். நிலம் எது அப்படின்னா பள்ளி. எங்கே எழுதுகிறாங்களோ அதுதான் இடம். நிலம் என்பது எங்கே எழுதுகிறாங்களோ அதுதான். காலம் எதுன்னா இறந்த காலம். ஏன் இறந்த காலம்னா எழுதினால் என்பது இறந்த காலம். செய்பொருள் எதுன்னா கட்டுரை. அவள் என்ன செய்கிறாவா? கட்டுரை எழுதுறா இல்லையா? செயல் எது? எழுதுதல் என்றது ஒரு செயலை அவள் செய்கிறா. அப்போது இதெல்லாம் காட்டுது பாரு. செய்பவர், கருவி, நிலம், காலம், செய்பொருள், செயல் இது அனைத்தையும் வெளிப்படையாக காட்டக்கூடியதான் தெரிநிலை வினைமுற்று. தெரியுது நல்லா, அதனால் அதனால் தெரிநிலை வினைமுற்று. நம்ம அடுத்து பார்க்க போகிறது குறிப்பு வினைமுற்று. குறிப்பு வினைமுற்றுனா பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் ஆகிய ஏதோ ஒன்றினை அடிப்படையாக கொண்டு முடியும். காலத்தை வெளிப்படையாக காட்டாது. பாருங்க, குறிப்பு வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டாது. தெரிநிலை வினைமுற்று காலத்தை வெளிப்படையாக காட்டும். வெளிப்படையாக காட்டும் வினைமுற்று குறிப்பு வினைமுற்று எனப்படும் இல்லையா? செய்பவரை மட்டுமா காட்டும்? யாரை காட்டும்? செய்பவரை மட்டுமே வெளிப்படையாக காட்டும். எதை காட்டாது? காலத்தை வெளிப்படையாக காட்டாது. யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் வெளிப்படையாக காட்டும். இப்போ பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இது எல்லாமே யார் செய்கிறாங்களோ அவங்கள தான் காட்டுப்போம். இப்போ பாருங்கள், பொருள் அப்படின்னா பொன்னன் என்பது பொன் என்பது தங்கம், ஒரு பொருள். அதை மையமாக வச்சு ஒரு பேர் வச்சுருக்காங்கன்னா அது பொருள், பொன்னன். இடம்னா தென்னாட்டவன், சிதம்பரத்தான் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? இப்போ இடம் எது? தென்னாட்டார். காலம் என்பது ஆதிரையன். ஆதிரையன்னு சொல்கிறது சூரியனை பேரை வச்சு கூப்பிட்ருக்காங்க. ஆதிரையன்றது பேர் இல்லையா? அது ஒரு காலம், எந்த காலத்தில் வருதுன்றது. இப்போ அதை சித்திரையன் கூட சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது பாருங்கள், சினை. சினை என்பது என்னது? ஒரு உறுப்பை வச்சு பேர் வைக்கிறது. கண்ணன். கண் என்பது உறுப்பு தானே? மூக்கையன் கூட வைக்கிறது. இப்போ பண்பு என்பது என்னது? கரியன். அவனுடைய குணம், அவனுடைய நிறம் இதெல்லாம் என்னது? கரியன். சரியா? அடுத்தது தொழில். தொழில் எது? எழுதுதல். எழுத்தன் என்று சொல்லலாம். அவர் யார்? அவர் எழுத்தர் வராரு அப்படின்னு சொல்லுவாங்களா? அப்போ தொழில் எது? எழுத்தன் என்பது தொழில். இப்போது
குறிப்பு வினைமுற்று என்பது பொருள், இடம், காலம், சினை, பண்பு, தொழில் இந்த ஆறையும் என்ன பண்ணும் காட்டு. எதை மையமாக வச்சு காட்டுது? செய்பவரை மட்டும்தான் மையம் வச்சு காட்டுது. காலத்தையெல்லாம் வெளிப்படையாக என்ன பண்ணுது? காட்டாது. இது குறிப்பு வினைமுற்று. நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஏவல் வினைமுற்று, வியங்கோல் வினைமுற்று. ஏவல் வினைமுற்று. ஏவல் என்பதன் பொருள் என்னென்னா, ஒருத்தர் நம்ம செய்ய சொல்கிறது வேலை. ஒருத்தர் ஏவுதல் என்பது ஒரு வேலையை நீ செய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஏவுதல். இப்போ படி, போ, வா, சாப்பிடு அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு பேர் என்னது? ஏவல். பாடம் படி, கடைக்கு போ, இதெல்லாம் என்னது? படி, போ என்பதெல்லாம் ஒரு ஏவல் செயல். இத்தொடர்களில் ஒரு செயலை செய்யுமாறு கட்டளை இடுவது. கட்டளை என்பது என்னது? ஏவல். இதை செயலை செய்யுமாறு ஏவுதலுக்கு பேர் தான் ஏவல் வினைமுற்று அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஏவல் வினைமுற்று ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும். எதில் வரும்? ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும். ஒருமை என்பது எழுது அப்படின்றோம். பன்மை என்பது எழுதுமின். இந்த எழுதுமின் என்ற சொல் இது இப்போ அந்த காலத்தோடது, இது பழைய காலத்தோடது. அந்த காலத்தில் எழுதுமின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போதைக்கு நம்ம என்ன சொல்கிறோம்? எழுதுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. இப்போ எழுதுமின் என்பது பன்மை, எழுதுங்கள் என்பது என்னது? பன்மை, எழுது என்பது ஒருமை. புரியுதா? ஏவல் என்பது என்னது? ஒரு செயலை செய்வதை கூறுவது. ஒரு செயலை செய்யுமாறு ஏவுதல் தான் என்னது? ஏவல் வினைமுற்று. அது ஒருமையிலும் வரும், பன்மையிலும் வரும். அதனுடைய எடுத்துக்காட்டு எழுது, எழுதுமின், எழுதுங்கள். அடுத்தது வியங்கோல் வினைமுற்று. வியங்கோல் வினைமுற்றுனா என்னது? முதல்ல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் அப்படின்ற பொருளில் வரும். இதில் வரும்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் ஆகிய பொருட்களில் வரும். வியங்கோல் வினைமுற்று இதில் வரும்? வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் என்ற பொருளில் வரும். இது 2 திணைகளையும் காட்டும், அப்புறம் 5 பால்களையும் காட்டும், 3 இடங்களையும் காட்டும். புரியுதா? நம்ம தெரிநிலை வினைமுற்று சொன்னோம் இல்லையா, 5 பால், 3 இடம், காலத்தை காட்டணும்னு. ஆனால் இது என்னத்தை காட்டும்? 2 திணை, உயர்திணை, அக்ரிணை காட்டும். 5 பால் ஆண்பால், பெண்பால், பலர்பால், பலவின்பால், ஒன்றன்பால் காட்டும். 3 இடம்னா தன்மை, முன்னிலை, படர்க்கை என்ற 3 இடத்தையுமே என்ன பண்ணுமா? இது விகுதிகளாக காட்டினு. இது என்ன பண்ணுமா? இப்போ பாருங்கள், கா, இய, இயர், அல், இது விகுதிகளை கொண்டு முடியும்னு சொல்கிறாங்க. விகுதி என்பதன் பொருள் என்னது? கடைசி எழுத்துக்கு பேர் தான் அது விகுதி. கடைசி எழுத்துக்கு பேர் விகுதி. எதை பண்ண முடியும்? கா, இய, இயர், அல் என வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு வாழ்க அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த கா பாருங்க, வாழ்க. ஒழிக, ஒழிக இருக்கா? கா. வாழியர் அப்படின்னா இயர், வாழியன்றத இயர். வாரல், அல். அப்போது வாழ்க, கா, கான் வந்தாவே நம்ம என்ன பண்ணிடலாம்? வியங்கோல் வினைமுற்று விகுதின்னு கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா. இது புரியுதா? வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா வாழ்த்துதல், வைதல், விதித்தல், வேண்டல் என்ற பொருள் வரும். 2 திணை, 5 பால், 3 இடத்தையும் காட்டும். கா, இய, இயர் என என்ன பண்ணுமா? வரும் என்று சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டும் கீழேயே அவங்க என்ன பண்ணாங்க? கொடுத்துட்டாங்க. அடுத்தது பாருங்கள், ஏவல் வினைமுற்றுக்கும் வியங்கோல் வினைமுற்றுக்கும் உள்ள வேறுபாடை கொடுத்துருக்காங்க. இங்கே இருக்கிறது தான் நமக்கு இந்த இடத்துல அழகாக கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் உட்காந்து படித்தாவே அழகாக என்ன பண்ணலாம்? ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சரை எழுதிடலாம். நன்றி. அடுத்த கிளாஸில் நம்ம 3வது இருக்கக்கூடிய இலக்கணத்தை பார்க்கலாம்.